Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா VN வீடியோ எடிட் அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடிட்டரில், அதாவது இந்த VN வீடியோ எடிட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த VN வீடியோ எடிட்டர் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஃப்ரீயான வீடியோ எடிட்டர். அதாவது இதில் எந்த பேமெண்ட்டுமே நம்ம பே பண்ணுறது தேவையில்லை. அதாவது கை மாஸ்டர் இருக்க மாதிரி எந்த ஆனுவல் பேமெண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆப் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த VN வீடியோ எடிட்டர் யார் டிசைன் பண்ண பார்த்தோம்னா VN சாஃப்ட்வேர் கம்பெனி டிசைன் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஆப் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஆப் என்னன்னு பார்த்தோம்னா, இது பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. இந்த ஆப் என்னன்னு பார்த்தோம்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்பில் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த VN வீடியோ எடிட்டரில் இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, இதில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, இதிலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, அந்த வீடியோவில், அதாவது ஒரு ஃபோட்டோலான வீடியோ நம்ம அதில் இன்சர்ட் பண்ணோம்னா, அந்த ஃபோட்டோலான வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிம் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணலாம், இல்லைனா ஸ்ப்ளிட்டிங் அந்த ஃபங்க்ஷன் கூட இருக்குது. அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த VN வீடியோ எடிட்டரில் நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அப்போ என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பர்த்டே வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம்னா, அப்போ அந்த ஹாப்பி பர்த்டே நம்ம அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதில் ஆட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் என்ன பார்த்தோம்னா, இதில் நம்ம நமக்கு பிடிச்ச ஃபான்ஸ், எந்த ஃபான்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த VN வீடியோ எடிட்டரில் அந்த ஃபோட்டோ நம்ம பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது வைக்கணும்னா நம்ம வைக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா BGன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த VN வீடியோ எடிட்டரில் இருக்க ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம்னா அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுறதுக்கு அந்த ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 16:9 ரேஷியோவில் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அதிலே மேலே ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அதில் நம்ம 16:9 ரேஷியோ நம்ம எடுத்துட்டு அதை நம்ம செட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதில் வீடியோ எடிட் பண்ணலாம். அப்போ என்னென்னு பார்த்தோம்னா அது யூடியூப் வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட் இந்த VN வீடியோ எடிட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அதிலே நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ ஆட் பண்ணுற எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ அதில் மேலே ப்ளஸ், அதாவது ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்னா நிறைய ஆடியோ வரிசை வரும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த ஆடியோ சர்ச் பண்ணி நம்மளால் டைப் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தான் எடுக்க முடியும். அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த VN வீடியோ எடிட்டரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம டைப் பண்ணுறோன்னா உடனே அந்த ஆடியோ வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, இந்த VN வீடியோ எடிட்டரில் நமக்கு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா, அதிலே ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நிறைய இன்பில்டாகவே நிறைய ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்னா அதில் நம்ம ஸ்டிக்கர்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு வீடியோ இல்லைனா ஃபோட்டோவில் நமக்கு ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, அதிலே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அதிலே நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் என்ன பார்த்தோம்னா, இந்த VN வீடியோ எடிட்டரில் நமக்கு இந்த அனிமேஷன் ஆட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு ஃப்ரேம் அதாவது கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அனிமேஷன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த VN வீடியோ எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த VN வீடியோ எடிட்டரில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ நம்ம வச்சுட்டு அதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரான்ஷன் ஆட் பண்ணலாம். இல்லைன்னு பார்த்தோம்னா நிறைய ட்ரான்ஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய ட்ரான்ஷன் எஃபெக்ட்ஸில் நமக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிடலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ரெண்டு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம என்லார்ஜ் பண்ணுறோன்னா அதில் தெரியும் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் என்னன்னு பார்த்தோம்னா அதில் நிறைய ட்ரான்ஷன் வரும். அந்த ட்ரான்ஷனில் நமக்கு எந்த ட்ரான்ஷன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி அதை அந்த ஃபோட்டோவில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, இந்த VN வீடியோ எடிட்டரில் இன்பில்டாகவே என்னென்னு பார்த்தோம்னா ஜூம் இன் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அந்த ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஜூம் இன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த அனிமேஷன் நமக்கு பண்ணுறது தேவையில்லை. அதனால் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னு பார்த்தோம்னா அது ஜூம் இன் ஆகும், அதே நேரத்தில் ஜூம் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, இந்த VN வீடியோ எடிட்டரில் இந்த வீடியோக்கு இடையில ஏதாவது எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்னா நமக்கு வீடியோக்கு இடையில ஏதாவது எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த VN வீடியோ எடிட்டர் ஆப்பில் கொஞ்சம் கிளிச்சஸ் இருந்தாலும் இந்த ஆப் வந்து ஃப்ரீ, அதாவது எந்த பேமெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ஆப்பாக இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த ஆப்புக்கு நான் 9/10 ரேட்டிங் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவே இதோடு நான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ இல்லாமல் இன்னொரு ஆப்போட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.